Hi guys, welcome to the back video. சும்மா ஒரு கேம்குள்ளே வந்துருந்தேன். சரி சும்மா ஒரு லோன் மாதிரி போட்டு பார்ப்போம். போர் அடிச்சிச்சு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வேறு என்ன கைஸ்? ஓகே நம்ம சோழி முடிப்பு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஒன் டாப் கொடுத்துருவானுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வேசி இருக்கும்போது சட்டுன்னு வந்தால் சும்மா நல்லா ஃப்ளூக்கு ஏன் நம்பிடுறாங்க. சேஃப் ஜோன் எங்கடா ஜோனில் டே கண்ணு தெரியுது. எத்தனை கிலோ? 4 கிலோ. பார்த்தீங்களா நாளைக்கு பிக்சர் பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்காமா. இதுக்கு மேலே வந்து பயங்கரமாக ஏங் ப்ரோ பேசுகிறான். வெண்ணாங்கட்டி மலை அவனுக்கு நம்ம கில்லே கொடுக்கலன்னு சொல்லி கோச்சிட்டான் போல பையன். கோத்து படம் ரெண்டு படம் என்ன சொன்னாப்பா இல்லை சொன்னாப்பா இல்லை வேற லெவலுங்க. அந்த கிளி எனக்கு ஐயோ ரவுஸு என்னை யாரும் பார்க்குறாங்களா? இல்லை 6 கிலோ கைஸ். இன்னைக்கு மொட்டை பையனுக்கு நம்ம கில்லே கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு வைப்பேன். அவங்க ஒரு கில் அடிச்சிட்டாங்க. எதுக்கு அடித்தேன்? அவன் கில்லு தரக்கூட இப்போ யார் என்னங்கன்னு எடுக்கிறான்? இங்கே வந்து எடுக்கிறான். அவங்க யோசிச்சுட்டு இருக்கான் பாருங்க. இல்லை எடுக்க M10 டபுள் செட்டா பார்த்தீங்களா? தலைவா நம்ம எப்படியே வெற்றிகரமாய் எடுத்தாச்சு. ஓகே நம்ம சின்ன ஒரு பியர் போ 2 பேரில் வேணாம் ஒத்தாள். இப்போ யாரையா ஃப்ரெண்டு பிடிப்போம். எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட் ஆகி பாப்பா. எவனா ஆகுறானு ஏன்டா கீழே விழுந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸா லாபிலையும் ஃப்ரெண்டு பிடிக்கிறதே வந்துருக்கான். அதுக்கான போட்டு கிளம்புறேன். அப்படி ஃப்ரெண்டு பிடிச்சி பார்ப்போம். ஆனால் இடிஞ்சா பார்ப்போம் ஃப்ரெண்டானா நல்லவே. இல்லைன்னா நானே உனக்கு எம்மனா எழுதிடுவேன். இப்போ நான் எம்மனா நீ எவனானே தெரியல.
என்னடா ஒரு கண்ணை இனிமே இறங்கிட்டானா? கீழே வந்து ஏதோ எனக்கு பிடிச்ச கண்ணு மாதிரி தெரியுதுன்னு பார்த்தா ஏன்டா நிறைய பேர் இறங்குனீங்களேடா. 2 பேர் நம்ம லாபியில் பார்த்த வேணா இங்கே ஒருத்தனை பார்த்துருக்கேன், அந்த ரெட் கலர் மண்டையை. ஃப்ரெண்ட் ஆகுறா. இப்போ எனக்கு போகிறதுக்கு பிரச்சனை. ஃப்ரெண்டானா போதுங்க, உனக்கு நம்ம ஏதோ பண்ணி தருவோம். நம்மளால முடிஞ்ச கிஃப்ட்னா போய் வாங்கி தரதுலாம் வாய்ப்பு இல்லை. பார்ப்போம், நம்மளே ஜெயிக்க மாட்டோம், நம்மளுக்கே விளாட தெரியாது. இருக்கு தமிழ் ப்ரோ, என்னையுமே அடிச்சிட்டியா ப்ரோ? ப்ரோ ஏன் மிஸ் ஆகுது? உங்கள் ஃப்ரெண்டை பிடிக்கணும்னு நினச்சா இதுதான் காரு. போகிறோம் இதுலேயே நம்ம ஃப்ரெண்டு போட்டுக்கலாம் கைஸ். இப்போ பார்ப்போம். ஆனால் நான் இது சிஎஸ் வந்தேன், பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். அதுலேயே விட்டான கொய்யால கொண்டுறணும். எவனோ இந்த சைடு வருவான்ல. கூட பாவம் பார்த்து கூட பார்க்க மட்டும் அடிக்கிறான். இந்த கில்லு வரல, டேமேஜ் காலத்துல கண்ணு எடுத்துக்கலாம். அவன் ஃப்ரெண்ட் ஆயிட்டான் என் கூட. கைஸ், உனக்கு 2 பேரும் என் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டானுங்க. இருடா,
மாப்பிள்ள நான் ரிவே ஆகிட்டு மேலே வரேன், கொஞ்சம் வருத்துக்கோங்க. டேய் யாரா நீ கம்யூனாட்டி கைஸ்? என்ன கைஸ் இது, கம்யூனாட்டி பசங்க அடிச்சுட்டே இருக்கானுங்க. இந்த டைம் ஆச்சு உருப்படியாக அந்த 2 ஹலாக்கிட்டையும் உங்களோடலாம் ஃப்ரெண்ட் ஆகணும் உருப்படியாக. எந்த மிஸ்டேக் ஆகாமல் போகலாமா? ஆடம் தாங்க அடிக்கிறான். உட்காந்து இந்த சார் எனக்கு அடித்து ஜெயிச்சு தான்டா ஆகணும்னு சொல்லி பண்ணுறான். இதெல்லாம் வீடு வீட ஏறி உட்காந்து போனீங்களே, அது ஆடமா? கைஸ் நான் இல்லை, நான் அவனை அடிக்கிறதுக்கு தான் நான் பண்ணேன் சத்தியமாக. ஆனால் இவனுங்க நீ போட்டு மொத்துவானுங்கன்னு எனக்கு தெரியலையே. கூட இருந்து துரோகம் பண்ண 20க்கே நான் அக்கிரமம். அவன் கில்லு வந்துருச்சு அவனுக்கு. ஏன் கைஸ் அவனை விட்டுடா, அவனை விடாது. அவன்கிட்ட போய் நான் கைக்கு இடம் போய் கொடுத்துருக்காங்க. தண்டை இப்படிதான் தோக்கணுங்கிறது. பேசாம களத்தில் இறங்கிடலாமா? ஊசி ஒன்று எடுத்துப்போம், களத்தில் இறங்கணும்னு சொல்லி இதுன்னு செத்துக்கிட்டு போயிட போகிறேன். இந்த டைம் நம்ம எஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எடுக்க போகிறோம். நல்லா பார்த்து கேட்கணுமே. என்னங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் என்ன போட்டுருவான். ஆனால் இவனுங்கெல்லாம் போய் முதல்ல செத்தானுங்கலாம் பரவாயில்ல. போடா நீயும் பேசாது, நீயும் பேசாது சீக்கிரமா. நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன். ஆல் த பெஸ்ட். போய் செத்துட்டு வரக்கு. ஆஃப்லைன் 4th பாட் 4th முடிஞ்சானா இன்னும் டவுனா ஒருத்தர் டவுனா. அவங்க இடத்துல ஒருத்தர் காலி ஆகிட்டான். அவங்க என்னடா அது ஒருத்தர் சிக்கன் பிளேஸ் விட்றான்.
என்னோட நல்லா விளாண்டுட்டு இருக்கிறீங்க. அப்போ என்னால் தான் இந்த மேட்ச்சை தோத்துட்ருக்கா. ஆனால் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நீங்களே தான் இப்போ பண்ண போகிறீங்க. போர்டு ஒருத்தர் டவுனு, போர்டு உண்மையாக டவுனு, ஒரே ஒருத்தர் டவுனு. லாஸ்ட்டு நம்ம அடிக்க வேண்டிய ஆச்சு, அவசரப்பட்டேன். நானா ஏதோ நெருப்பு மாதிரி கொதிக்குது அவங்ககிட்ட. எங்கப்பா அடுங்க அடுங்க நம்ம பாப்பா பாட்டு பாப்பா. Enemy spot. Stay alert. I need gun. Save money. Stay together. Watch your back. Enemies. Tons of people. I'm flanking. Safe here. Help. Stay alert. I need gun. Be patient. Enemy spot. Nice trip. Come here. Hold up. I'm low on health. Enemies helping. I'll cover. Spread out. I'll rush first. Head to the safe zone. Be patient. I need a good job. I need ammo. Go. Be patient. Sorry. Mic on. Loot here. Need equipment. Thanks. Good luck. Nice trip. Let's crush them. Gary, don't worry. Follow me. டப்பா எனக்குலாம் ஒன்றுமே புரியல டப்பா. பாய் இப்போ நம்ம எங்கே போகலான்னா பாய் ஹெட்செட்டுக்கு போவோம் பாய். 2 பேரா போகலாம். Free Fire India is set in a virtual world. இதில் 4 It's பேர் not போகும்போது based வந்து on ஜம்மன் இருக்கும். நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வா டபுள் செட் வேணும் எடுத்துக்கலாம். கேடே அப்புறம் மண்டே கேம்ஸ் தான் மண்டையில் ஓட்டுருவானுங்க. தலைவா நீங்களப்பா தலைவா, உன்னை பார்த்தா தான் கொஞ்சம் எனக்கு வெடப்பா தெரியுது. என்னடா செத்து போயிட்ட வெடப்பா இருக்குதுன்னு பார்த்தாங்க தப்பாக இருக்கு. முடிஞ்சடா டே, ஒருத்தனா வாங்கடா, ஏன்டா 2 பேர் வரீங்க பாவண்டா டே பாய். சரி விட சின்ன பசங்கன்னு சொல்லி விட்றேன். டே எங்கூட ஒருத்தன் பக்கத்தில் இருந்தாங்க 2v1. கொஞ்சம் ப்ரோமாக நடந்துக்கிறானா அதுதான் நான் அவனுக்கு கவனிச்சிருக்கேன். எங்கடா இருக்க சுற்றிட்டே இருக்கேன். வீட்டுக்கு போகிற பாய். இவனை காணும் எங்கே போனேன். இல்லைடா டே இது பக்குடா. இல்லைடா பாய் இது பக்கு, இது சத்தியமாக பக்கு. நான் அவனுக்கு அடுத்து இது இங்கே வந்துருச்சு அவ்வளோதான் பாய். அழுது டீ அவனுக்கு 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கானுங்களா, நான் 1 மேட்ச் கூட ஜெயிக்கலையா. டே ஒருடா கொஞ்சம் நோட் பாருங்கடா. இதில் வருமா டே இல்லை இது
பக்கு. நீங்களே பார்க்கலாம். நான் இங்கே இருக்கேன் கைஸ். சீட்டிங் ஃபுல் சீட்டிங். நாட் ஒன் சீட்டிங், ஃபுல்லாக சீட்டிங். எல்லாமே ஏமாத்துறாங்க. எதிராக எடுக்கிறா ஏதோ ஒன்று எடுத்தோல. அட எடுறா பாய். டே பாய் சாப். ஓ எனக்கு நானே போட்டுக்கிட்டேன். இந்த வணக்கம் இந்த அசிங்கம் எனக்கு தேவைதான். திருப்பி இருந்தால் நான் போவேன். அவனை எனக்கு வரணும். அவன் மண்டே ஆனால் நான் ஒத்தாலும் இதில் அடிக்க முடியாதுங்க. ஏன்டா அப்போ 2v4 பண்ணுறவங்களாம் எனக்கு இழிச்சவன் என்னன்னு கேட்குறீங்க. எனக்கு நல்லாவே கேட்குது. சரி விடுங்க. சின்ன மிஸ்டேக். எப்பயும் போல் நம்ம தலையிலே ஃபிக்ஸ் பண்ணி போடுவோம். போடட்டாங்க. இப்படி தான் இருக்கணுங்கிறது. இப்படி தான் இருக்கணும். இப்போ நீ போக போறியா இல்லை நான் கொல்லட்டா? அவ்வளோதான். ஒரு ஆடு காலி. இதெல்லாம் எனக்கு வராதுடா. MP5 எப்படி உட்காந்து அடிக்கணுமா? டாப் பிளேயரு அவன் கோபுரான்னு நினைக்கிறேன். டாப் பிளேயரு. யாரா நீ? வாடா டாப் பண்ண மட்டும் பத்தாது. அநியாயத்துக்கு மேலே அநியாயம்டா. அநியாயத்துக்கு மேலே போய் செத்துரு. இல்லைன்னா நானே வந்து உனக்கு சாகடிச்சிடுறேன். ஹெல்ப் மீ. என்னை காப்பாற்றுறாவன்னு அர்த்தம். வாயை பற்றிட்டு பாடுற வெங்காயம். சே நான் அந்த முட்டா பசங்க பேசினாங்க. அவன் ஒருத்தன்டா. நீ ஒருத்தனாவே சமாளிடா. அவன் ஒருத்தன் தான்டா. நீ ஒத்தையாலே சமாளிடா. போடா பாவண்டா. நான் வேற மேட்ச் போகிறேன். நான் ஒத்தாள் தான் வந்திருக்கேன். டபுள்டா 2டா பாய்ஸ் ஒன்றா. உடம்பு கரெக்டாக இருக்குமோ? இல்லை பாடி காட்டுன்னா என்ன மைத்துக்கு ஏடபிள்யூஎம் கொடுத்து வச்சுருக்கீங்க? வெளியப்பட்டா பாட்டு வேணுமா? எனக்கெல்லாம் எட்டி ஒரு
ஒத எப்படி இப்படி வீசலாமா? வீசலாம் எனக்கு எனக்கு கலங்க வச்சுட்டானே ரெண்டு கண்ணையும். அம்மா இதில் டப்பாமா வாட்டா டப்பு வாயா. இந்த மேட்ச் தோப்பனா ஜெயிப்பேனா கமாலில் சொல்லுங்கள் கைஸ். அப்படி நான் ஜெயிச்சேன்னா இந்த மேட்ச் நான் தோத்தனா உங்களுக்கு 100 ரூபாங்க. சரி இந்த மேட்ச் நான் தோத்துட்டேன்னா வேண்டாம். இந்த மேட்ச் நான் தோத்தனா உங்கள் எல்லாத்துக்கும் 100 ரூபா சப்ஸ்கிரைபருக்கு மட்டும். உட்காந்து அடித்தா ஒன்றா புழுகுமா கைஸ்? இல்லை சும்மா டவுட்டில் தான் கேட்குறேன். ஐயோ குளூவாலே இல்லையே என்கிட்ட. பெரிய குடிக்க மாதிரி போட்டுனே. ஐயோ குளூவால் தொட்டா குளூவால். ஏங்க உட்காந்து வந்துட்டு உங்களுக்கு என்னடா அதில் ஒரு கிடைக்குது? அதில் உட்காந்து இப்படி அடிச்சு இப்படி தூக்கி அடிச்சிங்கன்னா ஒரு சுகம். உட்காந்து அடிச்சா ஒன் டாப்பு உழுகுமா? ஐயோ குளூவால் இல்லை. அப்படியே ஜெயின்ட்டு வந்துருண்டா சாப்பிட பாய். இப்படி உட்காந்துட்டே இருந்தால் இப்படி தான் வாங்க வேண்டியதான். மெடிக்கல் சுற்றியாடா மெடிக்கல் சுற்றக்கூடாதுடா. நான் இருந்தேன்னா தலையில் வச்சு நான் போட்டுவேன். நானே இப்போ உட்காந்து தான் நடித்தேன். மெடிக்கல் சுற்றுறாங்க சன்னத்தில் சுற்றிட்டான்டா நம்மளுக்கே ஒரு சுட்டான்டா. சாமி அப்படியே வாடா மண்டத்தலையா என்கிட்ட மடிக்கிட்டே இல்லைடா பாய். வாடா கையில் தாண்டா வந்து சண்டையே வாடா. ஐயோப்படா பாய். நானும் வரமாட்டேன் இருக்கேன். சாத்து தலைய மாட்டான். மல்லி மல்லி துண்டு நேண்டி மாட்டம் என்னங்க இப்படி போடுறீங்க? பாய் கைஸ். டே அநியாயண்டா வர்றா. மெடிக்கெட் போடுறேன்டா. நீ மட்டும் மெடிக்கெட் போடுறீங்களா? குளூவால் உடச்சா சண்டை போலன்னு பார்த்தா நீ பாட்டுத்தனமாக அடிச்சுட்டுருக்க. ஏன்டா பாட்டு பிசி பிளேயராடா நீ? பிசி பிளேயரே வந்து ஏன்டா இவ்வளோ மொக்கையாக ஆடுறீங்க? சும்மா வெறித்தனமாக ஆடணும்டா. அதாவது என்ன மாதிரி நானே பிசி பிளேயரு நீங்கள் நான் வெறித்தனமாக ஆடலை. இந்த மாதிரி ஆடணும். யூஎம்பியில் வந்துட்டா கைஸ். இதெல்லாம் பார்த்துட்டு எவோவான்னு கேட்காதீங்க. எவோ தான். எப்படா எடுத்த பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. போய் எடுத்துட்டேன். ஆனால் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்ல பார்க்குறது எவ்வளோ மாதிரி இருக்குது. நம்மளோட நல்ல கண்ணா வச்சுருக்காங்க. ஏய் வாடா சட்டுன்னு இருந்தால் அதுக்கு வந்து வாடா இருந்தோடனே மடிக்கிட்டே சுத்த விட மாட்டேன்.
காய்ஸ் ஒரு ஹெச்பியில் தப்பிச்சிருக்காங்க. விளாண்டது தப்பாக போச்சோ. நீ விளாடக்கூடாது, சீரியஸாக இருக்கணும். சீரியஸாக இருந்தால் தான் தோக்குறேன். இதை பார்த்தா எவ்வளோ மாதிரியா இருக்கு. எவ்வளோ நான் எவ்வளோ எடுப்போம். டபுள் ஷாட்டில் எவ்வளோ எடுத்திருக்கேன். இப்போ காட்டுற பாருங்க டபுள் ஷாட் எவ்வளோ நல்லா மினுமினு இருக்குங்க. பர்பிள் கலர்னு சொல்ல மாட்டேன், நல்லா ப்ரௌன் கலர். அப்படி என்னங்க இப்போ புதுசாக வந்து லேட்டஸ்ட் மாடல் யாருக்கிட்டேயுமே இருக்காது தெரியுமா. என்ன மாதிரி இருக்கிற பசங்க மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நாங்களாம் லோ பிளேயர்ஸ். இது ஒன் டாப் மேட்ச் தான். எனக்கு இல்லை வாடா வாடா எனக்கு எவ்வளோ அடிச்சு எவ்வளோ அடிக்கிறேன்னு சொன்னாட்டு இப்படா உட்காந்து அடிப்பேன். உங்களுக்கு எழுதுது எப்படா பாய். நானும் ட்ரை பண்ணுவேன். நானும் ஒரு மனுஷன் தான்டா பாய். வாடா பாய் வாடா வாடா வந்து வாங்க எல்லாத்துலேயும் ஒரு வாடா டே வெல் வாடா என் மச்சி வாழக்கா மோடம் வச்சு அடி போதுமா. இந்த பற்றி அடி தலைவன் மறந்துருக்கவே மாட்டான். அந்த மாதிரி அடின்னா அடி, அதுதான் தர்ம அடி எடுத்துருக்கோம். அப்படி சொன்னால் ஒரு யூஎம் போய் எடுத்துருக்கோம். கொட்டி விட்டான்னு வச்சுக்கோங்களேன். கைஸ் எங்க கைஸ் விழுந்துக்கிட்டான். கண்டிப்பாக அடிச்சிருக்கேன் கைஸ். ஏன்னா யூஎம்பியிலே கரெக்டாக ஹெட் விழுகும். ஏன்னா பாடி ஷர்ட்டில் விழுந்தா டங் டங்குன்னு கேட்கும். அதுக்கே உதவினா கைஸ் இந்த மாதிரி தோக்கல. அதனால் உங்களுக்கு 100 ரூபா கிடையாது. ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நீ உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பாய் டாட்டா.